சித்தர்கள் அருளால தொடர்ந்து பல பதிவுகள்ல நிறைய முக்கியமான விஷயங்களை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த பதிவுல சித்தர்கள் சொன்ன 5 முக்கிய மூலிகைகளை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த 5 முக்கிய மூலிகைகளும் தினம்தோறும் ஒருவர் எடுத்தாங்க, காலையில இருந்து இரவு நீங்க தூங்க போறதுக்குள்ள இந்த 5 மூலிகைகளும் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு தீர்க்க ஆயுள் கிடைக்கும். அப்படி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ரகசியமான 5 முக்கிய மூலிகை. நமக்கு இந்த மூலிகைகளை பத்தி நல்லாவே தெரியுங்க. ஆனா எப்படியாவது இந்த 5 மூலிகைகளும் நீங்க பயன்படுத்தி பாருங்களேன். உங்க உடல்ல என்ன பிரச்சனை இருந்தாலும் நமக்கு சரியாகும். அதாவது உடல்ல தான் இறைவன் குடியிருக்கிறார் அப்படின்னு திருமூலரே சொல்லியிருக்காரு. அதாவது உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்கு உள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பினை உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே அப்படின்னு சொல்றார். அதாவது நம்ம உடல் தானே, சரி ஏதோ ஒரு உடம்பு அப்படின்னு நான் இருந்தேன். ஆனா உடலோட உண்மை தன்மையை நான் அறிஞ்சுக்கிட்டேன். என்னன்னா வீரியம் ரொம்ப அதிகம், மருத்துவ குணங்கள் ரொம்ப அதிகம். 2 மஞ்சள் பொடி, கருமஞ்சள் பொடி 2 சிட்டிகை அளவு தினம்தோறும் எடுத்துட்டு வாங்க. நம்ம உடல்ல ஒவ்வொரு செல்களும் தினம் தினம் அப்படியே ரிஜுனேட் ஆகிட்டே இருக்கும்னு சொல்லலாம். புதுப்பிக்கப்படுறது இரவு நேரத்தில் எடுத்துட்டு வாங்களேன். உங்களுக்கு கல்லீரல் பிரச்சனையோ இல்லை மண்ணீரல் தொடர்பான நிறைய பேருக்கு ஸ்ப்ளீனில் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ ஸ்ப்ளீனோமெகாலி அப்படின்னு சொல்லக்கூடிய வீக்கம், ஸோ மண்ணீரல் வீக்கம், அது சரியாகிறதுக்கும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இந்த 5 வகை மூலிகைகளும் நம்ம தினம்தோறும் எப்படியாவது குறைந்தது 3 மூலிகையாவது ஒரு நாளைக்கு பயன்படுத்திட்டு வாங்க. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சித்தர்கள் அருளால தொடர்ந்து பல பதிவுகளில் நிறைய முக்கியமான விஷயங்களை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த பதிவில் சித்தர்கள் சொன்ன 5 முக்கிய மூலிகைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 5 முக்கிய மூலிகைகளும் தினம்தோறும் ஒருவர் எடுத்தாங்க, காலையில இருந்து இரவு நீங்க தூங்க போறதுக்குள்ள இந்த 5 மூலிகைகளும் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு தீர்க்க ஆயுள் கிடைக்கும். அப்படி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ரகசியமான 5 முக்கிய மூலிகைகள். நமக்கு இந்த மூலிகைகளை பத்தி நல்லாவே தெரியுங்க. ஆனா எப்படியாவது இந்த 5 மூலிகைகளும் நீங்க பயன்படுத்தி பாருங்களேன். உங்க உடல்ல என்ன பிரச்சனை இருந்தாலும் நமக்கு சரியாகும். அதாவது உடல்ல தான் இறைவன் குடியிருக்கிறார் அப்படின்னு திருமூலரே சொல்லியிருக்காரு. அதாவது உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்கு உள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பினை உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே அப்படின்னு சொல்றார். அதாவது நம்ம உடல் தானே, சரி ஏதோ ஒரு உடம்பு அப்படின்னு நான் இருந்தேன். ஆனா உடலோட உண்மை தன்மையை நான் அறிஞ்சுக்கிட்டேன். என்னன்னா நம்ம உடலுக்குள்ளேயே இறைவன் கோயில் கொண்டு இருக்கிறாரு அப்படின்ற உண்மையை நான் தெரிஞ்ச பிறகு அந்த இறைவன் இருக்கக்கூடிய உடலை நான் போற்றி பாதுகாத்து வருகிறேன் அப்படின்னு திருமூலர் சொல்றார். அப்படிப்பட்ட நம்ம உடலை நோய் அணுகாமல் தூய்மையாக வைக்கிறதுக்கு 5 முக்கியமான மூலிகைகளை பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம். உங்களுக்கு சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சரிங்க, இந்த 5 முக்கிய மூலிகைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். முதலாவது மூலிகை அருகம்புல். முழுமுதற் கடவுள் விநாயக பெருமானுக்கு உகந்தது. அதாவது எந்த வகையான உஷ்ணமாக இருந்தாலும் தணிக்கக்கூடியது. அதாவது நம்மளுடைய விநாயகருக்கு ஏற்பட்ட உடல் உஷ்ணத்தை, அதிகமான உஷ்ணத்தை தணிப்பதற்கான ஒரு முக்கியமான ஒரு மூலிகை அப்படின்னு சொல்றதுதான் இந்த அருகம்புல். அப்போ இந்த அருகம்புல்லை நம்ம தினம்தோறும் எடுத்துக்கலாமா? நிச்சயமாக எடுத்துக்கலாங்க. டெய்லி காலையில அருகம்புல் ஜூஸ் நான் குடிக்கிறேன் அப்படின்ற வழக்கம் இன்னைக்கு எவ்வளோ பேருக்கு இருக்கு. சரிங்க, இந்த அருகம்புல் எனக்கு ஃப்ரெஷ்ஷா இல்லை அப்படின்னா அருகம்புல் பொடி ஒரு 2 சிட்டிகையாவது நீங்க வெந்நீர்ல கலந்து குடிச்சுக்கோங்க. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அலர்ஜி, நிறைய பேருக்கு இந்த ஒவ்வாமை அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குங்க. இந்த ஒவ்வாமை தீருவதற்கு அருகம்புல் தாராளமாக தினம்தோறும் நம்ம எடுக்கலாம். அது மட்டும் இல்லாம இரத்த நாளங்கள்ல இருக்கக்கூடிய அடைப்பை தீர்வதற்கு இது பயன்படுது. அடுத்து 2வது முக்கியமான மூலிகை, தினம்தோறும் இதை எடுக்கணும். இது ஒரு காயகற்ப மூலிகை அப்படின்னா மிளகு. மிளகை பொறுத்த வரைக்கும் அதாவது யுனிவர்சல் ஆன்டிடோட் அப்படின்னு சொல்லலாம். என்ன வகையான நஞ்சா இருந்தாலும் சரிங்க,
உடனே மிளகு தான் நம்ம கொடுப்போம் இல்லைங்களா? காலம் காலமாக நம்ம மிளகு தான் பயன்படுத்துகிறோம். இன்று உலக அளவில் நம்ம மிளகுக்கு இருக்கிற மதிப்பு வேற லெவல், கருப்பு தங்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த அளவுக்கு மிளகுல பயன்கள் ரொம்ப அதிகம். சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் மிளகு கற்பம்னே இருக்குங்க. நல்லா மிளகை மோரில் ஊற வைத்து ஒரு மிளகு தினம் ஒன்று எடுக்கணும். 2வது நாள் 2 மிளகு. அந்த மாதிரி நமக்கு எத்தனை எண்ணிக்கை வரைக்கும் 10 மிளகு வரைக்கும் ஒரு மிளகா தினம்தோறும் நம்ம அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு அடுத்தது ஒரு மிளகாக குறைச்சிக்கொண்டே வந்து ஒரு மிளகுல நிப்பாட்டுறது. ஸோ இந்த மாதிரி வருடத்துக்கு ஒரு முறையோ 6 மாதத்துக்கு ஒரு முறையோ நம்ம மிளகு கற்பம் பயன்படுத்தும் பொழுது அவ்வளவு நன்மைகள் உடல்ல கிடைக்கும். இன்னைக்கு எவ்வளோ பேருக்கு ஹார்ட் பிளாக் இருக்கு, ஸ்டென்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா அதை எல்லாமே தவிடு பொடியாக்கி உடல்ல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீர்றதுக்கு மிளகு ஒரு முக்கியமான காயகற்பம். சரிங்களா? அடுத்து 3வது முக்கியமான மூலிகை. இது ஒரு மிக சிறந்த நம்ம நரம்பு மண்டலத்துக்கும் சரி சிறுநீரகங்களுக்கும் சரி முக்கியமானது வல்லாரை. வல்லாரையை பொறுத்த வரைக்கும் நம்ம உடல்ல பிரெயின் செல்ஸ் நல்ல ஆக்டிவா இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சிறுநீரகம் சரியாக செயல்படுறதுக்கு, அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கா, இல்ல குழந்தைகளுக்கு கற்றல்ல அதாவது ஸ்டடீஸ்ல கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுது, வயதானவர்களுக்கு டிமென்ஷியா, அல்சீமர்ஸ் டிசீஸ் வருது, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, அதை சரி செய்யறதுக்கு வல்லாரை முக்கியமான ஒரு மூலிகை. இதுவும் நமக்கு வல்லாரை தினம்தோறும் கிடைக்கலன்னா வல்லாரை பொடி எடுத்துக்கோங்க. முக்கியமாக சித்த மருத்துவத்துல வல்லாரை மாத்திரைகள் கிடைக்குது. எல்லாருமே இது தினம்தோறும் ஒரு மாத்திரை, காலையில 1 நைட் 1 எடுத்துக்கலாம். எனக்கு தான் எந்த பிரச்சனையுமே இல்லையே, அப்போ காயகற்பமா எடுத்துக்கோங்க. ஒரு 48 நாள் தொடர்ந்து காலையில ஒரு டேப்லெட், நைட் ஒரு டேப்லெட் இப்படி எடுத்துட்டு வாங்களேன். உங்க உடல்ல நிறைய மாற்றங்கள் நடக்கும். முக்கியமான ஒரு மூலிகை தான் இந்த வல்லாரை. ஸோ வயிறு எல்லாமே கிளென்ஸ் பண்றதுக்கு வல்லாரை பயன்படுது. அடுத்து 4வது முக்கியமான ஒரு மூலிகை, இது எல்லார் வீட்லயும் இருக்கும், மஞ்சள். ஸோ மஞ்சளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நல்ல பல பிரச்சனைகளை வந்து சரி செய்யறதுக்கு மஞ்சள் ஒரு முக்கியமான மூலிகை. பெண்களுக்கு சொல்லவே வேண்டாம். ஸோ மஞ்சளை பொறுத்த வரைக்கும் இதில் நிறைய மஞ்சள் வகைகள் இருக்குங்க. கருமஞ்சள் கிடைச்சா விட்டுறாதீங்க. ஸோ கருமஞ்சள் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், ஆனால் அந்த அளவுக்கு வீரியம் ரொம்ப அதிகம், மருத்துவ குணங்கள் ரொம்ப அதிகம். 2 மஞ்சள் பொடி, கருமஞ்சள் பொடி 2 சிட்டிகை அளவு தினம்தோறும் எடுத்துட்டு வாங்க. நம்ம உடல்ல ஒவ்வொரு செல்களும் தினம் தினம் அப்படியே ரிஜுனேட் ஆகிட்டே இருக்கும்னு சொல்லலாம், புதுப்பிக்கப்படுது. டாக்ஸின்ஸ் எல்லாமே உடல்ல இருந்து மறையிறதுக்கு கருமஞ்சள் ரொம்ப முக்கியம். சரிங்க, எனக்கு கருமஞ்சள் கிடைக்கல அப்படின்னா நார்மல் மஞ்சளை எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம கிளினிக்ல நிறைய பேருக்கு, முக்கியமா கேன்சர் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, ஆட்டோஇம்யூன் கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு, மயஸ்தீனியா கிராவிஸ் இருக்கிறவங்களுக்கு, டிஎம்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி, இதுக்கு எல்லாமே நம்ம சிகிச்சைகள் கொடுத்துட்ருக்குறோம். இது எல்லாமே ரேர் டிசீஸ், ஆனால் இதனால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாமே நம்ம கருமஞ்சள் கற்பம் கொடுத்துட்ருக்குறோங்க. ஸ்பெஷல் மெடிசனாக நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஸோ கருமஞ்சளை சில மூலிகை சாறில் பாவனை செய்து அந்த மருந்தை நம்ம கொடுக்குறோம். ஸோ எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் இதில் இருக்குது. கருமஞ்சள் இல்லைனாலும் நார்மலாக நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் கிழங்கு வாங்கிட்டு வந்து நல்லா உலர்த்தி அதை பொடி பண்ணி வச்சு நீங்கள் பயன்படுத்துங்க. 2 சிட்டிகை மஞ்சள் பொடி போதும். வாழ்நாள் முழுவதும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். நம்ம சமையலில் பயன்படுத்துகிறோம், அது ஓகே. ஆனால் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணீரில் நம்ம 2 சிட்டிகை அளவு மஞ்சள் பொடி போட்டு அந்த தண்ணியை குடிச்சிருங்க. எம்டி ஸ்டொமக்லேயே குடிக்கும்போது நம்ம உடலில் நிறைய தொற்று கிருமிகள் இருக்கும். காலையில் எந்திரிச்சோடனே எனக்கு வந்து ஒரு தும்மல் வந்துக்கிட்டே இருக்குது. எத்தனை பேர் நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க? ஸோ அது எல்லாமே சரியாகணும்னா மஞ்சள் பொடி வெதுவெதுப்பான தண்ணீரில் நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்து 5வது முக்கியமான மூலிகை கீழாநெல்லி. ஸோ கீழாநெல்லி அப்படின்னு சொல்லும்போது நிறைய சக்திகளை அது தனக்குள் ஒளிச்சு வச்சிருக்கிறோங்க. அதாவது முழு செடியும் சமூலம் அப்படின்னு சொல்லுவோம் சித்த மருத்துவத்தில். இந்த முழு செடியுமே நமக்கு ஆயுளை அதிகரிக்கக்கூடியது. அதாவது இறைவன் குடியிருக்கக்கூடிய கோயிலாகிய நம்ம உடலை பாதுகாக்கிறதுக்கு முக்கியமான ஒரு மூலிகை தான் இந்த கீழாநெல்லி. நிறைய பேருக்கு கீழாநெல்லினா என்னங்க, ஜாண்டிஸ் மஞ்சக்காமலை வந்தா அரைச்சி மோர்ல குடிக்கணும், அவ்வளவுதான் தெரியும். ஆனா இதுக்கு இருக்கக்கூடிய பலன், இன்னும் ஒரு சிலர் கூட கேட்பீங்க, கீழாநெல்லியை ரெகுலரா எடுத்துட்டா ஆண்களுக்கு ஆண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருமா அப்படின்னு.
அப்படி கிடையாது. ஒவ்வொரு மூலிகையுமே எத்தனை நாள் எந்த அளவு எடுக்கணும்னு இருக்குங்க. இதுவுமே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு நீங்க பயன்படுத்தலாம். ஸோ வெந்நீர்ல கலந்து இரவு நேரத்துல எடுத்துட்டு வாங்களேன். உங்களுக்கு கல்லீரல் பிரச்சனையோ இல்ல மண்ணீரல் தொடர்பான நிறைய பேருக்கு ஸ்ப்ளீன்ல ப்ராப்ளம் இருக்கும். ஸோ ஸ்ப்ளீனோமெகாலியா அப்படின்னு சொல்லக்கூடிய வீக்கம், ஸோ மண்ணீரல் வீக்கம், அது சரியாகிறதுக்கும் இதை நீங்க பயன்படுத்தலாம். ஸோ இந்த 5 வகை மூலிகைகளும் நம்ம தினம்தோறும் எப்படியாவது குறைந்தது 3 மூலிகையாவது ஒரு நாளைக்கு பயன்படுத்திட்டு வாங்க. மிளகு எல்லார் வீட்லயும் இருக்கும், மஞ்சள் இருக்கும், வல்லாரை பொடியோ இல்ல அருகம்புல் பொடியோ வாங்கி வச்சுக்கோங்க. உங்க உடலுக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். முக்கியமாக பெண்களுக்கு எவ்வளோ பேருக்கு இன்னைக்கு வந்து கர்ப்பப்பை வந்து அகற்றம் செஞ்சிடுறீங்க. ஸோ எனக்கு வந்து ஃபைப்ராய்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இந்த 5 மூலிகைகளை பயன்படுத்தி பாருங்க. ஆரோக்கியமாக வாழலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.